கல்யாணகுமார் சொல்லியிருந்தாங்க. மேம் பேர் வித்யான்னு சொல்லியிருந்தாங்க. சார் 18 வயசு கீழே யாருமே வண்டி ஓட்டக்கூடாது. அப்படி மீறி ஓட்டி நம்மளை மீறி ஓட்டினோம்னா நம்ம அப்பா இல்லாட்டி அம்மா அவங்களுக்கு தான் தண்டனை கொடுப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு 25 வயசு வரையும் லைசன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம அம்மா அப்பாவெல்லாம் வெளியில் போகையில் ஹெல்மெட் போட்டு தான் போனோம். அப்புறம் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஆக்சிடென்ட் ஆனால் இப்போ ஒருத்தவங்களுக்கு மருத்துவ செலவு ஆனிச்சுன்னா அவங்களுக்கு இப்போ நிறையா காசு 3 லட்சம் அப்படிலாம் மருத்துவ செலவு அவங்களுக்கு வேணும் சொன்னா. ஆனால் அதில் நம்ம பாதியாக ஒரு காப்பீடு இருக்கு. அந்த காப்பீடை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த செலவில் நம்ம பாதி செலவு நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறையா உதவி நிறையா நிறைய டோல்கேட்லாம் போகிற வண்டியெல்லாம் நிப்பாட்டி அங்கே ஒரு வரி பணம் கேட்பாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்குலாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி. சார் சொல்லியிருந்தா சட்டம் என்பது நமக்கு ஏதாச்சும் ஒரு உரிமை மறுக்கப்படுதுன்னா அந்த உரிமையை நம்ம கேட்டு பெற சட்டம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 18 வயதுக்குட்பட்டவர்கள்லாம் வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 18 வயதுக்குட்பட்டவர்கள் வாகனம் ஓட்டி ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு 25 வயசு வரை அவங்க ஓட்டுநர் உரிமம் பெற முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொல்லியிருந்தாங்க நம்ம ஓட்டுநர் உரிமம் பெறாமல் வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. 1976ஆம் ஆண்டு கொத்தடிமைகள்லாம் ஒழிக்கப்பட்ட ஆண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கல்வி கற்றுக்காட்டாதான் நமக்கு மரியாதைன்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொல்லியிருந்தாங்க கொத்தடிமைகள் அப்படின்னா இப்போ ஒருத்த அவளுக்கு ஒரு அவசரம்னா பணம் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு அவ வாழ்நாள் முழுவதும் கொத்தடிமைகளாகவே வேலை பார்ப்பாங்க. அதுதான் கொத்தடிமைகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் பேர் கல்யாண்குமார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேம் பேர் வித்யா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம 18 வயசு கீழே இருக்கோம் வண்டி ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டினா நம்ம அம்மா அப்பாவுக்கு தான் அம்மா அப்பாவுக்கு காசு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம 18 வயசு கீழே உள்ளவங்க வண்டி ஓட்டி ஏதாவது விபத்து ஆயிடுச்சு அப்படின்னா 25 வயசு வரைக்கும் நமக்கு ஓட்டுநர் உரிமை பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹெல்மெட் போடாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அம்மா அப்பா வண்டி வச்சுருந்தா அவங்க லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்கணும். அப்படி இல்லைன்னா வாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொத்தடிமைகள் அப்படின்னா நமக்கு பணம் தேவைப்பட்டுனா அவங்க வாங்கிக்கிட்டு அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம செங்கல்லாம் எடுத்து அதான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கொத்தடிமையாக வேலை பார்க்குறவங்களாம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இப்போ சின்ன பிள்ளையெல்லாம் அங்கே இருந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு அடுத்து தலைமுறையாக அவங்களே வேலை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் அதில் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.